இன் திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட் நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து விரும்புறோம். அதனால என்ன பண்றோம், ப்ரெஷரை போடுறோம். ஸ்கூல்ல நடத்துறதுலயே வந்து நம்ம குழந்தை வந்து நல்ல மார்க் வாங்கிடுச்சு அப்படின்னா டியூஷனுக்கு அனுப்ப மாட்டோம். சப்போஸ் வந்து ஸ்கூல்ல நடத்துறது புரியல, மார்க் கம்மியாகுது அப்படின்னா டியூஷனுக்கு அனுப்பிச்சு ப்ரெஷரை போடுவோம். 8th ஸ்டாண்டர்ட்லயே ஐஐடி கோச்சிங்க சேர்த்துருவோம். புரியுதோ இல்லையோ நீட் எக்ஸாம்ஸை போய் சேர்த்துருவோம். ஏதாவது ஒரு பேரண்ட் கிட்ட போயிட்டு ஐஐடினா என்னங்க, நீட்னா என்னங்கன்னு கேட்டாங்கன்னா 99% ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா காசு கொடுத்து பசங்களை மட்டும் படிக்க வச்சு அவங்க மட்டும் சக்சஸ் ஆகணும். பேசிக்கான ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஐஐடில ஜேஇல வந்துட்டு என்ன குரூப் இருக்கு அப்படின்னு தெரியாது. பிலிம்ஸ்னா என்னன்னு தெரியாது, அட்வான்ஸ்னா என்னன்னு தெரியாது. நீட்ல என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், கட் ஆஃப்னா என்ன, நெகட்டிவ் மார்க்னா என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா பசங்க மட்டும் முன்னேறிடணும். அப்ப தெரியாம ஒரு விஷயத்த பண்ணும் போது என்ன ஆகும், ப்ரெஷர் தான் நீங்க போடுவீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பீங்க, ப்ரெஷரை போடுவீங்க. when they fail or when they receive any sort of negative feedback, அவ்வளவுதான் காலி. So every flaw is a blow to the self esteem. நீங்க வந்து குத்தி குத்தி காமிக்கிறது வந்து அவங்க growthக்காக கிடையாது. உள்ளுக்குள்ள அவங்க வந்து வெந்து நொந்து நூலாகி போறாங்க. அதனாலதான் வந்து அவங்க வெக்ஸ் ஆகி மார்க் வந்து கம்மியா வருதோ, ஏன்னா வேற ஒரு விஷயத்துக்கு வந்து அடிமையாகிறதோ, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்க்கு போயிட்டு தற்கொலை பண்ணி சாகுறதோ, எல்லாமே நாம போடுற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல போகி கடைசியில ஒரு விஷயத்துல வந்து முடிவாயிடும். பட் இந்த ரியல் வேர்ல்ட், ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட் மார்க், பெர்ஃபெக்ட் ஸ்கோர், 100/100 டாப் ஸ்கோர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மாத்திரம் நம்ம குழந்தைகளையும் நம்மளும். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா எங்க அப்பா அம்மா தான் பண்ணிருக்காங்க, நானும் என் குழந்தைக்கு அதான் பண்றேன், பக்கத்து வீட்டுல அதான் பண்றாங்க. பெர்ஃபெக்ட் மார்க் எடுத்தாதான் இந்த ஊரு வந்து செலிப்ரேட் பண்ணுது. ஸ்கூல்ல 100க்கு 100 டாப்பர் எடுத்தாதான் வந்து ரோட்டுக்கு ரோடு ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒட்டுறாங்க. 80 மார்க் எடுத்தவன கண்டுக்கவே மாட்டுறாங்க. அப்படின்னும் போது என்ன நடக்கும், நம்ம பாக்குறது தான் ரியாலிட்டி நினைச்சுக்கிறோம். பட் இன் ரியாலிட்டி மோர் ஆம்பிகஸ்ல பெர்ஃபெக்டா இருந்தா இந்த வேர்ல்ட்ல வந்து வாழுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூ வில் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். அப்படின்னா நீ வந்து அந்த சர்ப்ரைஸுக்கு ஏத்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஸ்பாஞ்சு மாதிரி மாறி நீ வந்து போனாதானே கரெக்டா இருக்கும் லைஃப்ல. அப்பதானே நீ வந்து என்ஜாயும் பண்ண முடியும், மீனிங்ஃபுல் லைஃப் லீட் பண்ண முடியும். நான் பெர்ஃபெக்டா தான் இருப்பேன் அப்படின்னா என்ன நடக்க முடியும், லைஃப்ல நீ வந்து நல்லாவே இருக்க முடியும். அப்ப ஏன் நம்ம வந்து புரிஞ்சிக்காம அதை ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கோம்? ignorance. So there is a restrictions towards being in the perfectionism. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, you will become obsessed about the details that don't matter. 100க்கு 100 எடுத்துக்கிட்டே இருக்கணும். திரும்பி திரும்பி சொல்றோம், 100க்கு 100 எடுத்தா இந்த உலகத்துல வந்து பிரயோஜனமே கிடையாது. என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் still we end up seeing the mark. அப்படின்னா you are giving importance to the detail which is not at all essential in this world. தெரிஞ்சாலும் அதுக்குள்ளேயே போய் விழுறீங்க because of this perfectionism. Busy finding the right solution to the tiny problem. 10 விஷயங்க இருக்கும். ஆல்ரெடி we talked about that deeper. ஒரு விஷயத்த ப்ரையாரிட்டி பண்ணாம எது லீஸ்ட் ப்ரையாரிட்டிக்கோ அதுகிட்ட போயிட்டு முட்டி மோதுவோம். அது வந்து அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். பட் அது அந்த எஃபர்ட்ல டைமும் வேஸ்ட் பண்ணி எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி we lose seeing other way. இல்லைன்னா வந்து இன்னும் ஹை இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற டாஸ்கை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். they avoid unfamiliar situations. ஏன்னா பெர்ஃபெக்டா இருந்தாதான் ரிசல்ட் வரும்ல. நீங்க வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த வேர்ல்டுல வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போது ஆப்வியஸா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எதனா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை எடுக்கவே போயிடுவீங்க. ஏன்னா எதுக்காக டிஃபிகல்ட் டாஸ்க் எடுத்து அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு அசிங்கமாயிடுமே, இந்த ஊர் ஏத்துக்காதே, நான் ஒரு மேதாவி. அதுதானே வந்து ப்ராடஜியோட பிரச்சனையே. சின்ன வயசுலயே இதை வில் அச்சீவ். அவங்க அச்சீவ் பண்ணவன என்ன ஆயிடும், அவங்க மேல ஒரு ஸ்டாம்ப், அப்பா இவன் தான் சூப்பர், இவன் பயங்கரமா வரப்போறான் அப்படின்ட்டு. நாளாக when they see some sort of failures, அவங்கள வந்து இந்த உலகம் ஏத்துக்காது. அப்போ they lose the motivation ஆகும்போது என்ன ஆகும்னா they lack the courage to take up all the new challenges. ஸோ இந்த மாதிரி அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ நியூ சேலஞ்சஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா there won't be any new learning. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டுமே நீ ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்ப. So they berate themselves for making mistakes. மிஸ்டேக்ஸ் பண்ணாலே அவங்க வந்து தனக்குத்தானே கொட்டிப்பாங்க. ஐயோ நான் வேலைக்கு ஆக மாட்டேன் பொழுது. அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா they don't realize the purpose of reviewing your mistakes. எதுக்காக நீங்க மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், அதை ரிவ்யூ பண்ணி. இப்ப நான்லாம் மேத்ல யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் வந்து எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா ஐ வில் பி வெரி மோர் ஹாப்பி. ஏன்னா இங்கேயே நான் தப்பு செஞ்சுட்டேன், பிகாஸ் ஐ எம் லேர்னிங் சம்திங். ஃபார்முலா நான் இந்த இடத்துல தப்பா போட்டேன் அப்படின்னு when I learn from the mistakes,
ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல 100 எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். அதனாலதான் மேத் எல்லாம் எழுதிப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசுல. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் ரைட்டிங். வை? பிகாஸ் யூ கேன் எண்ட் அப் கிரியேட்டிங் more and more mistakes and you can learn from that mistakes. So அதுதான் வந்து இவங்க சொல்றாங்க. பட் when you are a perfectionist, நீ அந்த மிஸ்டேக்ஸை வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்காம நீ வந்து அதுலயே ஒரு புழுகி போய் என்ன பண்ணுவேன்னா யூ வில் எண்ட் அப் இன் டிப்ரெஷன். ஸோ வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் தென்? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு பெர்ஃபெக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் தி பி த பெஸ்ட் டு டூ யுவர் பெஸ்ட். பி த பெஸ்ட் தான் பெர்ஃபெக்ட்ல, ஸோ அதெல்லாம் வேணா விட்டுடு. ஸோ உனக்கு என்ன வருமோ அதை செய், பட் அதை பெஸ்டா செஞ்சுடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. நான் என் குழந்தை என்ன நினைக்கிறதோ நான் செய்ய விட்டுருவாங்க, இனிமேல் நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், ஐ லீவ் இட் டு மை கிட். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க சாதிச்சுக்கிட்டோம், நான் வந்து காசையோ அட்மாஸ்பியரோ கொடுத்துருவேன், அது அவங்க பெஸ்டா செஞ்சா போதும் அப்படின்னு மாதிரி இப்போ அப்படியே உல்டாவா மாறிட்டாங்க. நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, which is also a wrong, which we already talked about that in multiple topics, multiple sessions. இது ஏன் தப்பு அப்படின்னா வந்துட்டு இட் லீவ்ஸ் த டார்கெட் டு ஆம்பிகுவஸ். இது எதை நோக்கி நான் ஒரு டார்கெட், அட்லீஸ்ட் நான் 100 எடுக்கணும்ன்ற முன்னாடி இந்த பெர்ஃபெக்டா இருக்கும் போது என்ன 100 எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோலை வச்சு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அது தப்பு. இப்போ 100 எடுக்க தேவையில்ல, டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னா வாட் இஸ் மை கோல்? 40 எடுத்தா என்னோட பெஸ்டா, 50 எடுத்தா நான் என்னோட பெஸ்டா, 60, 70, 80, 90, எது என் பெஸ்ட்? there is no certain goals. It's very ambiguous. அப்ப கோலே இல்ல அப்படின்னா how do you channelize your effort, time and how do you gauge the momentum? எதுவுமே இருக்காது. So you are running a race where there is no rule at all. So அது எதுக்குமே வேலைக்காக. not sure what you're aiming for, meaningful-ஆவே இருக்காது அந்த லைஃப். So we should not aim for perfection, rather we should aim for the excellence, which we already talked about in the deep work, lead and lag. நான் நேத்து ஒரு விஷயம் பண்ணேன், இன்னைக்கு நேத்தை விட பெட்டரா பண்ணனா, that is the excellence. Whether I excelled in that whatever the topic I am doing, whatever the task I am doing. So அப்போ எனக்கு நான் செஞ்சதை வச்சே I will compare myself and then I'll go further. So இன்னையோட நான் நாளைக்கு நல்லா பண்ணேன், நாளைய விட நாளைக்கு நல்லா பண்ண போறேன், அதை விட அடுத்த மாசம் நல்லா பண்ண போறேன், அதை விட அடுத்த வருஷம் நல்லா பண்ண போறேன். The gradually the graph will increase, eventually end up in some place. ஸோ இப்படிதான் வந்து எக்ஸலன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்க லைஃப்பை வந்து நீங்க மாத்தணுமே தவிர்த்து யூ ஷுட் நாட் எய்ம் ஃபார் எனி பர்ஃபெக்ஷன் ஆர் எனி ரேண்டம் pointless do your best thing. Embrace the art of wabi sabi, which is honoring the beauty in the imperfection. So this is the last thing, and with this I will close. Minimum lovable product, MVP அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமம் வயபிள் ப்ராடக்ட் இன் ஐடி ஜார்கன் இது. ஸோ அவர் அப்படியே மாத்தி மினிமம் லவபிள் ப்ராடக்ட் அப்படின்னு மாத்திட்டாரு. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அவங்க வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க எதனா ஒரு டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, நீங்க எது வேணா நீங்க பண்ணுங்க, ஈவன் சமையல் கூட பண்ணுங்களேன், பண்ணிட்டு எல்லாருக்கிட்டே போய் கேட்பாங்க எப்படிங்க இருந்தது. ஸோ அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தே ட்ரை டு வின் அதர்ஸ் ஆர்ட். மற்றவங்க ஃபீட்பேக் அவங்களுக்காகவே வாழ்வாங்க, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கே வாழ்வாங்க. Is it practically possible? How many people you are going to satisfy? ஒரு வீட்டுல 5 பேர், fine, that is also okay, practically possible. ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 50 பேர், அப்போ 50 பேரை வந்து கூட நீங்க மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்கூல்ல 1000 பேர், யூனிவர்சிட்டின்னு எடுத்தீங்கன்னா 1,00,000 பேர். சோ அப்ப நீ யாரை போய் நீ கம்ப்ளீட் பண்ண போற? எத்தனை பேர்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? அப்ப பெர்ஃபெக்டா இருக்கிறது யாரால ஒருத்தர் 2 பேரால தானே முடியும். அப்ப நீங்க எந்த ரேஸ்ல நீங்க ஓட நினைக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அதனாலதான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா they'll end up in anxiety, burn out, depression ஆகி மென்டல் இல்னஸ் ஆகி போறதுக்கான ரீசனே இந்த ஒரு என்லெஸ் காம்படிஷன் தான். ஸோ ரேதர் அவங்க வந்து வேலிடேஷன்ஸ் வந்து சீக் பண்ணாம நல்லா பண்ணணும் அது பண்ணாம இல்லாம when we try to satisfy ourselves as well as the right people. Who are those right people? Maybe my mentor, my parents, who is believing in myself, or the close circle, my teachers, my school. So இந்த மாதிரி உன்னை யார் கேர் பண்ணி உனக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ, உன்னை யார் மென்டார் பண்றாங்களோ, those coaches who is seeing your hidden potential, அவங்க யார் நர்ச்சர் பண்ணி கல்டிவேட் பண்றாங்களோ, you be true to themselves and then you try to satisfy themselves by progressing, like how we discussed in the last slide.
ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், பீப்புள் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ப்ளீசிங், தட் இன்க்ளூஸ் யுவர் செல்ஃப். சின்ன டப்பா அது போதால் போதுமே தவிர்த்து, பட் வி ஆல்வேஸ் ட்ரை டு ப்ளீஸ் பெரிய டப்பா. பெரிய டப்பால யாரும் கூட நம்மளுக்கு தெரியாது, பட் ஸ்டில் வி ட்ரை டு woo them and then we end up in depression. ஆனா அந்த பெரிய டப்பா பாருங்க, people we try to please. அது வந்து உலகம். இப்போ சோசியல் மீடியால அதான் நடக்குது. முன்னாடி எல்லாம் வந்து நான் வந்து ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு போறேன், நான் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு போறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னா, ஐ வாண்டட் டு பிகம் ஏ ஹீரோ. ஹீரோ மாதிரி இருக்கணும். அது யாருன்னா இந்த கம்பேரிட்டிவ் டு த 30 ஸ்டூடெண்ட்ஸ், 30 or 40 ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். பட் நவ் இன் திஸ் டிஜிட்டல் வேர்ல்ட், கிட்ஸ் ஆர் கம்பீட்டிங் அகெயின்ஸ்ட் நியூமரஸ் பீப்புள். எனக்கு அந்த ட்ரெஸ் போடணும்னு எப்படி தெரியும்னா, நான் வந்து ரஜினிகாந்தை பார்த்திருப்பேன், விஜயகாந்தை பார்த்திருப்பேன், எல்லாம் கமலஹாசனை பார்த்திருப்பேன். அந்த டைம்ல அவங்க தான் ஹீரோ, அவ்வளவுதான். ஆனா இப்போ இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார், சினி ஸ்டார், கொரியன் ஸ்டார்ஸ், பிடிஎஸ், எவனையோ பார்த்து அவங்களாம் இன்ஃபுளுன்ஸ் ஆகி நான் இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும். ஸோ யூ ஆர் சீயிங் அக்ராஸ் தி குளோப். அவங்கள பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுற, அவங்கள மாதிரியே நான் ஆகணும்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் போகணும்னு நினைக்கிறேன், பாடணும்னு நினைக்கிறேன், டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து திரும்பி நீ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ற, உனக்கு ஃப்ரெண்ட் லிஸ்டே வந்து 1000+. அந்த 1000+ல ப்ராபபிலிட்டியில 10% பீப்புள், 100 பீப்புள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடக்கும்? நீ உடனே பிரேக் ஆயிடுவேன். ஸோ இதெல்லாம் என்னோட டைம்ல நடந்ததானா? கண்டிப்பா நடந்திருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை பிரெயின் இஸ் வயர்ட். என்னோட பிரெயின் வந்து ஹியூமன் எவல்யூஷன்ல ஒரு 1,00,000 வருஷமா இத்தனை பேரை மட்டும் தான் என்னால ப்ளீஸ் பண்ண முடியும், இவ்வளவுதான் என்னால டேக்கிள் பண்ண முடியும், இவ்வளவுதான் என்னால நெகட்டிவ் கமெண்ட் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரெயின் வந்து வயர் ஆயிருக்கு. டாக்ல பார்த்த மைலினேஷன்ல, அந்த மைலினேஷன் எவல்யூஷனா வந்து இவ்வளவுதான் என்னால தாங்க முடியும், ஆஸ் ஹியூமனா இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி பில்ட் ஆயிருக்கு. ஆனா உடனே இந்த டிஜிட்டல் மீடியா வந்து 20 வருஷத்துல என்ன, 15 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஓப்பன் அப் பண்ணி உலகத்துல எந்த மூலையில இருந்து எவன் வேணா எதை பத்தி அசியசியமா பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மை பிரெயின் இஸ் நாட் கேப்பபிள் எனாஃப் டு டேக்கிள் தீஸ் திங்ஸ். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த லவபிள், மினிமம் லவபிள் ப்ராடக்ட் வந்து அடி வாங்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து லைஃபை லீட் பண்ணோம். இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் கத்துக்கிட்டு நம்ம குழந்தைக்கும் ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா, they will lead a meaningful life in the AI era. Again I'm repeating, நானே டிஜிட்டல் எராவை தான் பேசிட்டு இருக்கேன், சோஷியல் மீடியா. ஸோ பட் இன் another 10 years AI is going to become a huge thing. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க மீனிங்ஃபுல்லா இருக்கணும், ஒரு டிப்ரெஷன் இல்லாம வாழணும் அப்படின்னா வந்துட்டு cognitive skill is must, but priority should be in the character skills. So with this I'm ending this session and opening the forum to the discussion. So last time மாதிரி நீங்களே சம்மரைஸ் பண்ணுங்க what you gain from this session, whether நான் ஆர்டிகுலேட் பண்ணது, பிபிடி போட்டது எல்லாமே வந்து it is aligned with this topic, or whether I moved beyond the topic. So அந்த மாதிரி என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாலும் சரி, டிஸ்கஷன்ஸ் or even summarize. So over to you guys.